Good morning students. Last class பார்த்தீங்கன்னா diamagnetic material, paramagnetic material, ferromagnetic material பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் Biot and Savart law பார்த்தோம். இப்போ Biot Savart law பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது நீங்க பார்க்கக்கூடிய மெத்தட். பாருங்க, magnetic field due to long straight conductor carrying current. M என்கிற ஒரு மேக்னெட்டிக் conductor, long straight conductor. The conductor வந்து I the current passes through the conductor is I. Okay. இப்போ அந்த மிட் பாயிண்ட், அந்த கண்டக்டரோட மிட் பாயிண்ட் வந்து P ங்கற ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்றோம். இந்த P distance between O and P is equal to A. அப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மிட் பாயிண்ட் கண்டக்டரோட கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மிட் பாயிண்ட் வந்து P ங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய A ங்கற பாயிண்ட், அதாவது P ங்கற டிஸ்டன்ஸ்ல O க்கு B க்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா A, அதாவது மிட் பாயிண்ட்ல O ல இருந்து P ங்கற பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா A. ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா pi2, இது பாத்தீங்கன்னா pi1. ஓகே. இது r ங்கற யூனிட் வெக்டார். ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது டோட்டலா பாத்தீங்கன்னா pi. டோட்டலா pi. இப்போ இது θ போயிடுச்சுனா ரிமைனிங் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா pi minus θ. pi minus θ. ஓகே. சரி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல O ங்கற மிட் பாயிண்ட் வந்து A டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய P ங்கற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் பாயிண்ட் படிச்சோம். அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு கண்டக்டரோட கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு தெரியும். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் P ங்கற பாயிண்ட்ல A டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய P ங்கற பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படிங்கறத இப்போ கண்டுபிடிக்க போறோம் யூசிங் Biot Savart law. Biot Savart law ஓட ஃபார்முலா நம்ம இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். dB vector is equal to u0 by 4 pi ideal sin theta by r square. Okay. From triangle AOP, from right angle triangle, the triangle வந்து இந்த right angle triangle BOA இந்த right angle triangle வந்து என்ன பண்ணுவீங்கன்னா tan theta, tan pi minus theta, tan pi minus theta, tan theta நம்ம ஃபார்முலா தெரியும், opposite by adjacent, opposite by adjacent. அப்போ opposite இந்த thetaவுக்கு opposite பாத்தீங்கன்னா a இருக்கு. நெக்ஸ்ட் adjacent சைடு பாத்தீங்கன்னா l ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா l. ஓகே. அப்போ tan pi minus theta is equal to tan theta equal நம்ம ஃபார்முலா தெரியும், opposite by adjacent. சோ opposite சைடு பாத்தீங்கன்னா a divided by l. ஓகே. நெக்ஸ்ட் l ஓட வேல்யூ l is equal to இப்போ tan pi minus theta, இப்போ tan pi minus theta is equal to minus tan theta. ஃபார்முலா மேக்ஸ்ல நிறைய ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அதுல ஒன் ஆஃப் தி ஃபார்முலா தான் இது. tan pi minus theta is equal to minus tan theta. அப்ப நமக்கு இந்த tan pi minus theta is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? minus tan theta போட்டோம்னா அப்ப l is equal to a minus of a divided by tan theta, minus of a divided by tan theta. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும், அதாவது இந்த tan எடுத்தீங்கன்னா 1 by tan theta, 1 by tan theta equal to cot theta ன்னு படிச்சிருப்பீங்க மேக்ஸ். ஓகே. இப்போ 1 by tan theta equal to cot theta. அப்போ இந்த 1 by tan theta எடுத்து cot theta சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு l is equal to minus a cot theta, minus a cot theta. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? l ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு l ஓட வேல்யூ நெக்ஸ்ட் r ஸ்கொயர் வேல்யூ, r ஓட வேல்யூ தேவைப்படுது. அதனால நம்ம இப்போ l வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் r வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ r வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அதாவது OAP இந்த ட்ரையாங்கிள்ல என்ன கண்டுபிடிக்கணும்? sin pi minus theta, அதாவது sin theta கண்டுபிடிக்கணும். இப்போ sin theta நம்ம ஃபார்முலா தெரியும், opposite by hypotenuse, opposite by hypotenuse. அப்ப இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா a, hypotenuse என்ன இருக்கு? r. ஓகே. அப்போ sin pi minus theta is equal to a by r, sin pi minus theta is equal to a by r. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sin 90, அதாவது 180, pi ங்கிறது 180. அப்போ sin 180 minus theta is equal to sin theta. இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபார்முலா. அப்போ sin 180 minus theta is equal to sin theta. அப்போ sin theta அந்த pi minus theta, அதாவது 180 minus theta க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? sin theta சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சோ அப்போ sin theta is equal to a by r, sin theta is equal to a by r. Next பாருங்க, அப்ப sin theta is equal to a by r.
இத ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு என்ன செய்யும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அப்போ 1 by sin theta இத ரெசிப்ரோக்கல் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் r by a, r by a. இப்போ 1 by sin theta நமக்கு என்ன தெரியும் cosecant theta னு எழுதலாம். 1 by sin theta என்ன எழுதலாம் cosecant theta. அப்ப cosecant theta is equal to r by a. அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, r is equal to a cosecant theta. இப்போ r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு, r is equal to a cosecant theta னு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், l ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், l is equal to minus a cot theta. l is equal to minus a cot theta differentiating on both side. என்ன பண்ண போறோம் differentiating on both side. இப்போ l differentiate பண்ணா நமக்கு dl. நெக்ஸ்ட் பாருங்க minus a cot theta இருக்கு, இந்த minus a அப்படியே வச்சுக்கலாம், minus a into cot theta பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்கும் cot theta பண்ணா minus cosecant square theta. என்ன கிடைக்கும் minus cosecant square theta. theta பண்ணா with respect to d theta கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த minus minus மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பிளஸ் ஆயிடும். அதாவது differentiating on both side dl l பண்ணும்போது dl கிடைக்கும். நெக்ஸ்ட் minus a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம், cot theta பண்ணும்போது minus cosecant square theta minus cosecant square theta. theta பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் t theta. ஓகே, இந்த minus minus என்ன மல்டிப்ளை ஆகும், நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் கிடைக்கும். சோ dl is equal to a cosecant square theta d theta. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் யூசிங் பைரட்ஸ்-சாவர்ட் லா நம்ம ஆல்ரெடி எழுதிருக்கோம். இந்த ஃபார்முலால என்ன பண்ண போறோம் dl ஓட வேல்யூ நெக்ஸ்ட் r ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ இந்த டேர்ம் பாருங்க, dl ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட்டிங் dl வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் mu naught I divided by 4 pi into a cosecant square theta d theta. நெக்ஸ்ட் divided by நமக்கு r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். r ஓட வேல்யூ என்ன a cosecant square theta. நமக்கு இந்த ஃபார்முலா என்ன இருக்கு r ஸ்கொயர் இருக்கு, அப்ப ஹோல் ஸ்கொயர் போட்டு a cosecant square theta ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது வெக்டர் ஃபார்ம்ல எழுதிருக்கனால நம்ம அந்த யூனிட் வெக்டர் n கேப் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் நெக்ஸ்ட் cosecant square theta. நெக்ஸ்ட் இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணலாம், cosecant square theta கேன்சல். இந்த a க்கும் a க்கும் ஸ்கொயர் கேன்சல், a ஸ்கொயர் கேன்சல் ஆகும்போது ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த டேர்ம் ஃபுல்லா 1 by a மட்டும் கிடைக்கும். இந்த 1 by a. இப்போ mu naught by 4 pi இந்த டேர்ம் கேன்சல் பண்ணா கிடைக்கக்கூடிய a நெக்ஸ்ட் sin theta d theta n cap. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நமக்கு dv தான் இருக்கு, அப்ப நமக்கு என்ன வேணும் b வேணும். அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு, அப்போ dv ஐ இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் b கிடைக்கும். அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணும்போது இப்போ b vector is equal to இன்டகிரேட்டிங் இன்டகிரல் dv. ஓகே, இதுல வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம வெளிய எடுத்துட்டு மீதி இன்டகிரேட் பண்றோம். இப்போ mu naught கான்ஸ்டன்ட், I கான்ஸ்டன்ட், 4 pi a கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது sin theta d theta n cap. ஓகே, நெக்ஸ்ட் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா pi 1 to pi 2, அதாவது pi 1 to pi 2 இதான் லிமிட் பாருங்க. நெக்ஸ்ட் b is equal to mu naught I divided by 4 pi. இப்போ sin theta n cap வந்து நமக்கு யூனிட் வெக்டர் தான் தனியா எடுத்துக்கலாம். அப்ப sin theta d theta வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா minus cos theta. sin theta இன்டகிரேட் பண்ணும்போது minus cos theta. ஓகே, நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மைனஸ் காமன் வெளிய எடுத்துச்சுனா நமக்கு லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது cos theta பதிலா என்ன பண்ணுவோம் theta பதிலா pi 2, cos pi 2 minus cos pi 1. ஓகே, இந்த மைனஸ் உள்ள போட்டு போகும்போது என்ன ஆகும், இது வந்து நமக்கு cos pi 2 மைனஸ் ஆகும், அதே மாதிரி cos pi 1 வந்து பிளஸ் ஆகும். ஓகே, அப்போ b vector is equal to mu naught I by 4 pi a cos pi 1 minus cos pi 2. இந்த மைனஸ் உள்ள போகும்போது pi 2 வந்து மைனஸ் ஆகும், pi 1 வந்து பிளஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதாவது ஃபார் இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயின் கண்டக்டர், அதாவது இது ஒரு நமக்கு m ங்கிறது ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயின் கண்டக்டர். அப்ப அதோட தீட்டா வேல்யூ பாத்தீங்கன்னா pi 1 is equal to pi 1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0, pi 2 ஓட வேல்யூ pi, அதாவது 0 to 180
0 to 180 இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது 0 இதுல வரை பார்க்கும்போது 180 அப்ப அதனால பாத்தீங்கன்னா pi1 is equal to 0 pi2 is equal to 5 அதாவது pi ங்கிறது 180 நெக்ஸ்ட் பாருங்க இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் b is equal to b0 by 4 pi a pi1 க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 0 நெக்ஸ்ட் pi2 க்கு பதிலா pi pi2 க்கு பதிலா pi ங்கிறது 180 into n cap நமக்கு தெரியும் cos 0 ஓட வேல்யூ வந்து 1 cos 0 ஓட வேல்யூ என்ன 1 நெக்ஸ்ட் cos 180 ஓட வேல்யூ வந்து -1 cos 180 is equal to -1 நெக்ஸ்ட் இத நம்ம ஆட் பண்ணும்போது என்ன மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப 1 plus 1 என்னது 2 into n cap அப்ப இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் b vector is equal to mu naught I 2 pi a into n cap இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல நார்மலா நம்ம மேக்னிட்யூட் மட்டும் எழுதும்போது இப்படி எழுதலாம் b is equal to mu naught by I 2 pi a இது வெக்டர் ஃபார்ம் இது நார்மலா நம்ம மேக்னிட்யூட் மட்டும் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन மட்டும் ஈஸியான क्वेश्चन கூட ஓகே थैंक यू